ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இன்ஜினியர் ஜோசப் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற கான்செப்ட் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. அதாவது ஒரு காங்கிரீட்டில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு காங்கிரீட்டோட சக்தியை தீர்மானிக்கிறது அதில் இருக்கிற சிமெண்ட்டோ மணலோ ஜல்லியோ மாத்திரம் இல்லை, அதில் நம்ம சேர்க்குற தண்ணியோட அளவும் தான். அந்த தண்ணியோட அளவு குறைஞ்சி போனால் கம்பிகளுக்கு இடையில் சரியாக போகாது. நல்லா போகணுமேன்னு சொல்லி தண்ணி நிறைய சேர்த்துட்டா அதோட ஸ்ட்ரென்த்தும் குறைஞ்சிரும். சரியான அளவை தீர்மானிக்கிறதுக்கு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவை பயன்படுத்துகிறோம். அது 0.3 0.6 வரைக்கும் அப்படின்னு சொல்லி டிசைன் சொல்லுது. இதை நார்மலாக நம்ம ஒரு விகிதப்படி சொன்னோம்னா 30% 60% அப்படின்னு கணக்கில் வச்சுக்கலாம். இந்த பர்சன்டேஜ் டிசைனுக்கு தகுந்த மாதிரி மாறும், காங்கிரீட் கிரேடுக்கு தகுந்த மாதிரி மாறும். நம்ம ஆவரேஜாக ஒரு 50% எடுத்துக்குவோம். அதாவது ஒரு மூட்டை காங்கிரீட் நம்ம போட்டோம்னா 50 கிலோ சிமெண்ட், அதுக்கு 25 கிலோ தண்ணி சேர்க்கணும் அப்படின்றத கணக்கு வச்சுக்கோங்க. அது சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த படத்தில் பார்க்குற இந்த ஸ்லம் கோன் டெஸ்ட் அப்படின்றது பயன்படுது. இந்த மாதிரி பேக் பண்ண காங்கிரீட்டை நம்ம லெவல் பண்ணிவிட்டு அந்த மோல்டை நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு காங்கிரீட் சரிஞ்சு இறங்கியிருக்குன்னு பார்த்தோம்னா அது அந்த காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்தை முடிவு பண்ணிடும். அந்த அளவு சரியாக 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2.5 சென்டி கம்மியாகவோ 2.5 சென்டி கூடவாகவோ இருக்கலாம் அப்படின்றது டிசைன் சொல்லுது. சரியான அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா அதோடைய காங்கிரீட்டோடைய உள் மூலக்கூறுகள் டைட்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே இது தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அந்த மூலக்கூறுகள் லூஸாக இருக்கும், ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். அதனால் சரியான அளவு தண்ணீரை சேர்ப்போம், தரமான காங்கிரீட்டை பெறுவோம்.